கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு இயரிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட் ரோஸ் பிராண்ட். ஆக்சுவலி இது காட்டன் த்ரெட் தான். ரொம்ப வந்து மெலிஸாக இருக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து 1.60 mm வந்து க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மேஜிக் ரிங்கில் ஓகே இந்த மேஜிக் சர்க்கிளில் வந்து இப்போ நம்ம வந்து 12 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம 12 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணணும். ஓகே, 12 ஸ்டிச்சஸ் இதில் ஒர்க் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணதும் நம்ம சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ரிங் மாதிரி நமக்கு இதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ரிங் மாதிரி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, சரிதா. இப்போ நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 2 போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா, செயின் 3. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே, செயின் 1. இது வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷேக்கு பதிலாக தான் செயின் 2 போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து போட்டிருக்கோம். நம்ம டபுள் க்ரோஷேக்கு பதிலாக செயின் 2 தான் நான் போட்டிருக்கேன், செயின் 3 போடல. இதில் நம்ம வந்து செயின் 3 போட்டு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஜுவல்லரி இல்லையா, ரொம்ப குட்டியாக இருக்கும். அதில் வந்து இந்த இடத்த இழுத்து தெரியும். அதனால் வந்து நான் செயின் 2 தான் போட்டிருக்கேன். செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதை தான் வந்து நம்ம இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே, செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதை தான் ஃபுல்லாக போட போகிறோம். செயின் 1, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டு முடிங்க. நம்ம போன ரவுண்ட் வந்து 12 ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த 12 ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த ரவுண்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டாப் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வரதுக்கு நான் இதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நான் இந்த செயின் 1 ஸ்பேஸ்க்குள்ளே வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து செயின் 2 போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போட போகிறேன். 2 3 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போட போகிறோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு டபுள் க்ரோஷேக்கு பதிலாக நான் வந்து செயின் 2 போட்டிருக்கேன். ஓகே, செயின் 2, அடுத்த ஸ்பேஸில் டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போடலாம். ஒரு தடவை விட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து திரும்பி செகண்ட் டைம் விடுறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சை மட்டும் எடுத்துக்கிறோம். தேர்ட் டைம் விடுறோம். தேர்ட் டைமும் 2 ஸ்டிச் மட்டும் எடுக்கிறோம். டோட்டலாக வந்து நம்ம 4 லூப் இருக்குது, 4த்தையும் ஒன்றா எடுக்கிறோம். இதான் வந்து நம்ம டபுள் க்ரோஷே 3 டைம்ஸ் கிளஸ்டர் போடுறோம். செயின் 2, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் அதே தான் இப்போ நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கிளஸ்டர் போட்டுட்டு அதாவது டபுள் க்ரோஷே 3 டைம்ஸ் 2 ஃபெதர் போட்டுட்டு முடிச்சுட்டு செயின் 2 போட்டு அடுத்த ஸ்டிச்சில் அதே மாதிரி கிளஸ்டர் போடுங்க. இதுதான் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து இதையே போட்டு முடிங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் 1 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு செயின் 1 போட்டுக்காங்க. அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு நம்ம இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3, அடுத்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, 1 2 3 செயின் 3, அடுத்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 3 1 2 3, நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து 3 செட் ஆஃப் இந்த ஆர்ச் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். 1 2 அண்ட் 3 போட்டாச்சு. இப்போது செயின் 5 நெக்ஸ்ட் இதில் செயின் 5 போட்டுக்கலாம். 1 2 3 4 5
இதே மாதிரி நம்ம 3 செட்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து 5 செயின்ஸ் போட்டு நம்ம 3 செட்ஸ் போட போகிறோம். 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. நம்ம வந்து 3 செட்ஸ் போட்டாச்சு. ஓகே, தெரியுதுங்களா? 3 செட் ஆஃப் இது போட்டாச்சு. இப்போது செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3 செயின் 3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம ஏற்கனவே வந்து பேசிக்ஸில் ஸ்டிச்சஸில் பார்த்துருக்கோம். தெரியாதவங்க பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து லிங்க்கில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. 2 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு, ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ 1 2. ஓகே, அப்புறம் செயின் 2 போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கே ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே தான் இப்போ இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நான் 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். 1 2 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அண்ட் 3 போட்டாச்சு. செயின் 3. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. செயின் 5. இந்த சைட் போட்டோம் இல்லையா, நம்ம 3 செட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே 3 செட்டு போட போகிறோம். ஓகே, நான் இந்த இயரிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் ஜம்ப் ரிங்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹூக்ஸ் கூட ஹூக் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இதே மாதிரி ஹூக்ஸ் கடையில் கிடைக்குது. நீங்கள் வாங்கி ஜம்ப் ரிங்ஸ் கூட ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.